everyone, welcome back to my YouTube channel Books, Papers, Coffee and I am Saranya. So இன்னைக்கு வந்து Kindle Unlimited பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பாஸ்ட் 1.5 இயர்ஸாக மோஸ்ட் ரெக்வஸ்டட் டாபிக் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்னா அது வந்து Kindle Unlimited பற்றி தான். ஏன்னா நான் வந்து பயங்கரமான ஒரு Kindle ரீடர். இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் கிண்டலோட பேசிக்ஸ் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப அட்வான்ஸாக சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் லைக் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிண்டில் பற்றி தெரியல. ஸோ அது உங்ககிட்ட ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு போகிற வீடியோவாக கூட இருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து கிண்டில் யூஸ் பண்ணுறாங்க, நாட் ஜஸ்ட் நம்ம ஊர்லன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே கிண்டில் ரீடர்ஸ் வந்து அதிகம். அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இருக்கோம் இல்லையா, நம்ம நிறைய வேலைன்னு பிஸியாக இருக்கிறப்போ கிண்டில் வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா இடத்துலையும் புக்கை தூக்கிட்டு போக வேண்டாம், அவங்க ஃபோன்லேயே படிக்கலாம். ஸோ கிண்டல்னால் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் கிண்டலை பற்றி நிறைய தெரியும்னா மேபி யூ கேன் சர்ச் கூகுள் ஆர் மற்ற வீடியோஸ்லாம் கூட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க எனக்கு கிண்டலை பற்றி என்ன தெரியும் அண்ட் நான் எப்படி கிண்டலை யூஸ் பண்ணுவேங்கிற விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிண்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப் நேம். லைக் மெட்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எப்படி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அமேசான் இருக்காங்க இல்லையா, அமேசான் வந்து லான்ச் பண்ண ஒரு ஆப் தான் வந்து கிண்டில். ஸோ கிண்டில் வந்து முழுக்க படிக்கிறதுக்காக மட்டுமே தான். இப்போது கிண்டில் வந்து ஒரு ஆப் தான். ஸோ இந்த கிண்டில் வந்து நீங்கள் வேணும்னா ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தனியாக கிண்டில் டிவைஸ்னே ஒன்று இருக்குது. கிண்டில் டிவைஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம டேப்லெட் பார்த்துட்டு போல, டேப்லெட், பிசி, ஐபேட் இந்த மாதிரி பாம் சைஸ்க்கு தான் இருக்கும். 4 to 5 inches, 4.2லேருந்து 5.7 inches வரைக்கும் இருக்கும் அந்த கிண்டில் டிவைஸுங்கிறது. இவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ்லையும் நீங்கள் படிக்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியும்னா, வெறும் புக்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். அதாவது இப்போது ஒரு ஊருக்கு ஒரு லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெருக்கு ஒரு லைப்ரரி இருக்குன்னா அந்த லைப்ரரியில் போய் உங்களுக்கு என்னென்ன புக்கு வேணுமோ படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் அந்த லைப்ரரிக்கான ஒரு மெயின் கான்செப்ட் என்ன, நீங்கள் பாரோ பண்ணி புக்கை திரும்ப கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும். எந்த லைப்ரரியாக இருந்தாலும் நீங்கள் மெம்பராக ஆகணும். மெம்பராக இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் அலோட் டு புக்கு வாங்கி படிக்கிறது, புக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் மெம்பராக இருக்கிறோம். அதே மாதிரி கிண்டில்லையும் இது ஒரு ஆப். ஓகே, ஸோ இந்த ஆப்பில் வந்து லைப்ரரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னதுன்னா கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரி. ஸோ கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரி வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது. எப்படி லைப்ரரியில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கோ, அதே மாதிரி கிண்டில்லையும் கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரிக்கு ஒரு மெம்பர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்ம ஊர் லைப்ரரியில் ஃபீஸ் இருக்கும் தெரியுமா. இப்போது நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற லைப்ரரியில் அப்போது நான் 6th standard மெம்பர்ஷிப் வாங்கினேன். அப்போ வந்து நான் 50 ரூபா பே பண்ணேன். இப்போ அதோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கும். அது மாதிரி எல்லா லைப்ரரிலையுமே முக்கால்வாசி கவர்மெண்ட் லைப்ரரிஸ் பற்றி எனக்கு தெரியல. பட் நான் மெம்பர்ஷிப் வாங்கினது இப்போ லோக்கல் லைப்ரரி, கவர்மெண்ட் லைப்ரரி, அதுக்கு நான் 50 ரூபா அப்போ பே பண்ணேன். ஸோ நம்ம ஒரு மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே சர்டன் அமௌண்ட். மேபி ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம் ஒரு சில லைப்ரரியில். பட் ஜென்ரலாக லைப்ரரியில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் மெம்பர் ஆக முடியும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைனா, அந்த லைப்ரரிக்கும் யூ ஹாவ் டு பே சர்டன் அமௌண்ட். நீங்கள் சர்டன் அமௌண்ட் கொடுத்து அந்த மெம்பர்ஷிப்பை வாங்கணும். ஸோ இப்போ இந்த மெம்பர்ஷிப் வாங்கினா என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். 3 மெம்பர்ஷிப் இருக்குது. 1 மாதம், 6 மாதம், 12 மாதம், which is 1 வருஷம். ஸோ 1 மாதம், 6 months and 12 months, which is 1 year. ஸோ இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரிக்கான 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு 1 மாதம் வேணும்னா 199 பே பண்ணணும். 6 மாதம் வேணும்னா 999 பே பண்ணணும். 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நான் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் 1799. ஸோ 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் இப்போ யார் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அகெயின் திஸ் இஸ் ஜஸ்ட் சஜஷன் ஃப்ரம் மை எண்ட். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆல்ரெடி கிண்டில் யூஸ் பண்ண ஒரு யூஸராக நான் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் ஆர் சஜஷன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து புக்கு படிக்கிற பர்சன், அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் காப்பீஸ் நிறைய படிப்பீங்க. ஃபிசிக்கல் காப்பின்னா கையில் புக்கு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் காப்பீஸ் தான் நிறைய படிப்பீங்க அப்படின்னா
உங்களுக்கு மேபி யார் யாரெல்லாம் வந்து கையில் புக்கு வச்சு படிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஃபோன்லேயோ டிவைஸ்லேயோ படிக்க பிடிக்காது. உங்களுக்கு அது பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் கிண்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து புக்கில் தான் படிக்க பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி டிவைஸில் படிக்க முடியாதுன்னா கிண்டல் இஸ் நாட் ஃபார் யூ அட் ஆல். பட் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, ட்ரை பண்ணி பார்ப்போமே என்னதான் இருக்குது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா go for 1 month subscription which is 199. அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 2 புக்கு படிக்கலாம், ஒரு புக்கு படிக்கலாம். அதை படிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 6 months சப்ஸ்கிரிப்ஷன் போங்க, இல்லைனா 12 months சப்ஸ்கிரிப்ஷன் போங்க. ஸோ இது வந்து நான் ஒரு சஜஷனாக சொல்வேன். அடுத்தது, என்னால் புக்கு வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் அவ்வளோ காசு கொடுத்து புக்கு படிக்கிறது வந்து இட்ஸ் லக்ஸூரியஸ் ஹாபி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லா புக்கையும் காசு கொடுத்து வாங்கணும் படிக்கணுங்கிறதெல்லாம் எல்லாராலையும் அது முடியாது. இப்போ நானுமே வந்து காலேஜ் டேஸ்லலாம் அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்வளோ புக்ஸ் வாங்க மாட்டேன். இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நான் நிறைய புக்ஸ் வாங்குறேனே. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் நம்மளால் புக்ஸில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. பட் உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அது ஃபோனில் படித்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி இருப்பீங்க இல்லையா. நீங்கள் வந்து தாராளமாக 6 months பிளான், அதாவது 999 கொடுத்து 6 மாதத்துக்கான பிளான் நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2 புக்கு கிண்டலில் படித்தா கூட ரஃப்லி 12 புக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 புக்குக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரைஸ் 100 ரூபானே போட்டுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக 100 ரூபாயில் புக்கு இல்லை, பட் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் 100 ரூபானே போட்டுக்கோங்க. 1200 ரூபாய்க்கு நீங்கள் புக்கு வாங்கணும், பட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 999 தான் பே பண்ணுறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லாபம் தான். அதாவது உங்களால் ஃபிசிக்கல் காப்பீஸ் நிறைய வாங்க முடியாது, வீட்டில் இடம் இல்லை, என்கிட்ட பைசாவும் இல்லை, நான் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க ஈஸியாக நீங்கள் 6 months சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி படிக்கலாம். 12 months சப்ஸ்கிரிப்ஷன் நான் வந்து யாருக்கு சொல்வேன்னா, நீங்கள் வந்து எனக்கு டைம் கிடைக்கிற டைம்லாம் நான் புக்கு படிப்பேன், எனக்கு புக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிண்டல் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிஎஃப் அதாவது இபுக் ஃபோனில் படிச்சுட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஈஸி, எனக்கு நான் ரொம்ப பிஸியான ஆள், பட் எனக்கு புக்கு படிக்கணும் அப்படின்னா கண்ணு முன்னிட்டு நீங்கள் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போயிடலாம். ஸோ இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அகெயின் இப்போ நான் வந்து என்ன மாதிரி கேட்டகரினா, நான் புக்ஸும் வாங்குவேன், கிண்டல் அன்லிமிட்டட்லேயும் படிப்பேன். அதாவது கிண்டல் அன்லிமிட்டட்லேயே இல்லாத புக்ஸை வந்து நான் வாங்குவேன் காசு கொடுத்து. ஒரு சில புக்கெல்லாம் வந்து நமக்கு ஃபிசிக்கல் காப்பியாக தான் படிக்கணும் அப்படின்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்பாரி, பொன்னியின் செல்வன், இதெல்லாம் வந்து நம்ம கிண்டலில் படித்த மாதிரியே இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்குவேன். பட் பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் நிறைய வந்து கிண்டலில் தான் படிக்கிறேனே. ஒரு வருஷத்துக்கு 45 புக்கு கிட்டே நான் கிண்டலில் படித்து முடிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கிண்டல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அண்ட் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற பர்சன். ட்ராவல்னால் இட்ஸ் நாட் லைக் ஐ எம் சம் எப்படி சொல்கிறது எக்ஸ்ப்ளோரர் மாதிரி கிடையாது. ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃபார் பர்சனல் ஒர்க் ஐ கெட் டு ட்ராவல் அ லாட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கிண்டல் வந்து ஈஸியாக இருக்கும். புக்கு தூக்கிட்டு போக வேண்டாம். எனக்கு தோன்றப்போ நான் நடுராத்திரி எனக்கு புக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா கூட நான் கிண்டல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் நான் கிண்டல் யூஸ் பண்ணுறேன். நான் மாதம் எப்படியாவது அட்லீஸ்ட் மினிமம் 2 புக்காவது நான் கிண்டலில் படிச்சிடுவேன். நான் சொல்கிறது மினிமம். மேக்ஸிமம் நான் 7-8 புக்கெலாம் கூட கிண்டலில், இப்போ போன மாதம் நான் 5 புக் கிட்ட கிண்டலில் தான் படித்தேன். நான் சொல்கிறது மினிமம் 2 புக் நான் கிண்டலில் படிப்பேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன். நான் அதுக்கு முன்னாடி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சடனாக எனக்கு புக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடும். சடனாக இந்த சென்ஸ் நிறைய ஃபிசிக்கல் காப்பீஸ், ரிவ்யூ காப்பீஸ் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கிண்டலில் படிக்க டைம் இருக்காது. அதனால் எதுக்கு நம்ம 1 year சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நிறைய மாதம் நான் படிக்காமல் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 6 months சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். இப்போ இந்த 6 மாதம் எடுத்துக்கிட்டால் நான் எல்லா 6 மாதமும் நான் கரெக்டாக படித்தேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 6 monthsமே வந்து நான் உண்மையிலே கிண்டலில் படிப்பேன் நான் மட்டும்தான் நான் வாங்குவேன். இல்லை ஃபிசிக்கல் காப்பீஸ் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கிண்டலை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து எனி ஃபோன் வச்சுருந்தாலும் நீங்கள் கிண்டல் யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், என்ன ஓஎஸ் இருந்தாலும், குட்டி ஃபோன், பெரிய ஃபோன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிண்டல் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்ககிட்ட டேப்லெட் இருக்குது, லைக் சாம்சங் இருக்குது, ஒரு எல்ஜி இருக்குது, அறிவன் ஆப்பிள் ஐபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலெல்லாம் கூட கிண்டல் யூஸ் பண்ணலாம்.
அகெயின் கிண்டில் டிவைஸ்னே ஒன்று இருக்குது, இத்தினூண்டு இருக்கும். பட் கரண்ட்லி இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. இப்போ நீங்கள் கூகுளில் ஒரு அமேசானில் போய் கிண்டில் பேப்பர் ஒயிட், அதுதான் வந்து அந்த டிவைஸோட ஆக்சுவல் பேர், கிண்டில் பேப்பர் ஒயிட் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒன்று வரும். அது வந்து இட்ஸ் நாட் ப்ராப்பர் கிண்டில் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, கிண்டிலில் வந்து நிறைய மாடல் இருக்கு இல்லையா, இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற மாடல் வந்து இட் இஸ் நாட் தட் குட், ரொம்ப நல்ல மாடல்லாம் கிடையாது. ஸோ கிண்டில் பேப்பர் ஒயிட் வந்து இந்தியாவில் எப்போ ரீலான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. அப்படி ரீலான்ச் ஆகும்போது நானே வந்து அதை பற்றி ஒரு வீடியோவோ ஒரு போஸ்ட்டோ போடுறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கலாம். ஸோ கிண்டில் வந்து நீங்கள் டிவைஸில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேப்லெட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அகெயின் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து கிண்டில் டிவைஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐபேட்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், மூணுத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். எது வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஐபேடில் தான். அகெயின் கிண்டில் டிவைஸ் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், அது வந்து கண்ணுக்கு நல்லது, ஐ அக்ரி. அந்த ரெட்டினா டிஸ்பிளே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த வார்ம் லைட் செட்டிங் இருக்கும். அதாவது நீங்கள் நைட்டு படிக்கிறப்போ ரொம்ப பளிச்சு லைட் இல்லாமல் வார்ம் லைட் இருக்கும். அண்ட் நீங்கள் வெளியில் சூரியனுக்கு கீழே உட்காந்து படித்தா அந்த சன்லைட் கிளார் அதில் விழாது, கிளார் ப்ரூஃப், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அதில் இருக்குது. பட் எனக்கு ஏன் கிண்டில் டிவைஸில் படிக்க பிடிக்காதுன்னா பயங்கர ஸ்லோவாக இருக்கும் அது. இப்போது இதுதான் ஒரு பேஜ்னா நான் இன்னொரு பேஜ் திருப்பும்போது பயங்கரமாக லேக் இருக்கும். உங்களுக்கு என்ன நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லாயிருக்கு, நீங்கள் என்ன லேட்டஸ்ட்டு கிண்டில் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்பீட் அந்த அளவுக்கு வந்து இருக்காது, ஒரு லேக் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம் கிண்டிலில், உங்களுக்கு பிடிச்ச லைனை பற்றி ஏதாவது எழுதணுன்னா எழுதலாம், ஹைலைட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். அது எல்லாமே கிண்டில் டிவைஸில் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதாவது ரெஸ்பான்ஸ் வந்து உடனே வராது. இப்படி கதவை தட்டினா உடனே திறக்கிறதுக்கும் கதவை தட்டி 10 நிமிஷம் கழிச்சு திறக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோனஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு கிண்டில் டிவைஸ் வந்து பிடிக்காது. நான் வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணேன் கிண்டில் டிவைஸ். பட் இட்ஸ் நாட் மை திங். இப்போ வந்து என் கிண்டில் டிவைஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்து ஐ டோன்ட் ஈவன் யூஸ் இட் எனிமோர். பட் எனக்கு கிண்டில் டிவைஸ் வந்து இப்போ நான் சொன்ன காரணங்களால் எனக்கு செட் ஆகலை. அடுத்தது ஃபோனில் வந்து படிக்கிறது ஈஸி, ஆனால் பேஜஸ் வந்து இப்போது நீங்கள் ஐபேட்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு பேஜ் வரும். ஃபோனில் வந்து அந்த இப்போ ஐபேட் ஸ்க்ரீன் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வரும் ஒரு ஃபுல் பேஜ். ஃபோன் வந்து இவ்வளோ தான். ஸோ ஒரே பேஜே நீங்கள் 3 ஸ்லைடாக ஃபோனில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இன்னும் நான் இதை காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. லெட்ஸ் ஜஸ்ட் சே இதுதான் ஒரு பேஜ்னு வச்சுக்கோங்களேன். பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2. நீங்கள் ஐபேடில் வந்து பேஜ் நம்பர் 1ஐயே இப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் படிக்கலாம், இப்படி படிக்கலாம். இதே ஃபோன்லனா பேஜ் நம்பர் 1ஐயே நீங்கள் வந்து 3 பாகமாக தள்ளுற மாதிரி இருக்கும். 1 1 1 அப்புறம் தான் 2 2. அதாவது ஒரு பேஜே 3 ஸ்லைடாக வரும் ஃபோனில். வேற ஐபேடில் ஒரு பேஜ் வந்து ஒரு ஸ்லைடில் இருக்கும். அது உங்களுக்கு படிக்க வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் அகெயின் பிக்கர் ஸ்க்ரீன் இல்லையா, ஸோ ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலி ஐ ஹேவ் மை ஐபேட் வித் மீ, ஐல் ஷோ யூ. நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குயிக் டெமோ மாதிரி காட்ட போகிறேன் என்னோடய ஐபேடில் எப்படி யூஸ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிண்டல் ஆப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஐ மீன் ஆப்பிள்னு இல்லை, என்ன டேப் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்பீட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதான் என்னோடய ஸ்க்ரீனாக, இங்கே தான், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இங்கே தான் வந்து கிண்டல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டச் ஹியர். இங்கே வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் புக்ஸு. ஸோ இவ்வளோ புக்ஸ் வந்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை எடுத்துக்கோமே, அன்யாடி புக், காதுகள்னு ஒரு புக்கு. இதான் நான் நேற்று படித்து முடித்தேன். ஸோ இதுதான் ஒரு பேஜ். இதே நீங்கள் ஃபோனில் படிக்கிறப்போ இந்த ஒரு பேஜே 4 ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். அதனால தான் எனக்கு வந்து ஐபேடில் படிக்க பிடிக்கும். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் நோ. எதில் படிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. இப்போ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் குயிக்லி கோ டு எப்படி வந்து கிண்டில் டிவைஸை யூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், ஹைலைட் பண்ணலாம், அது எல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க, இதுதான் அது. கிண்டில் அன்லிமிட்டெட் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் வந்து ஹோம் பேஜ் வரும். நான் சொன்னேன் இல்லையா, லைப்ரரின்னு ஒன்று இருக்குது, லைப்ரரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு. இதுதான் வந்து லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா
கிண்டல் அன்லிமிட்டடில் இருக்கிற புக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ்லாம் வந்து நான் கடன் வாங்கி படித்த புக்கு. இவ்வளோ புக்கு நான் கடன் வாங்கி படிச்சிருக்கேன். நிறைய புக்கு வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுக்குமே வந்து லிமிட் இருக்குது. அட் அ டைமில் நீங்கள் 20 புக்கோ என்னமோ தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பாரோ பண்ண முடியாது. ஸோ 20 புக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அதாவது கேட்கும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த லைப்ரரியில் எப்படி புக்கு வந்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணணும்னா அது இதுதான் வந்து கிண்டல் அன்லிமிட்டடோட டிஸ்கவர் பேஜ். ஸோ இங்கே வந்து காமிக்கும். கிண்டல் அன்லிமிட்டடில் நிறைய புக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஜானர் வைஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயோகிராஃபிஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக் நாவல்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப், அப்புறம் பெஸ்ட் செல்லர்ஸ், ரொமான்ஸ், அப்புறம் அமேசான் ஒரிஜினல் மாதிரி நிறைய ஜானரில் புக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே ஜஸ்ட்டு வந்து ஆத்தர் பேர் போட்டு கூட சர்ச் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன்ல நேற்று, நான் பாலகுமாரன் புக்ஸ் எல்லாமே கிண்டலில் இருக்கிறது படிப்பேன் அப்படின்னு. ஸோ பாலகுமாரன் நாவல்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணால் இங்கே எல்லா புக்கும் வரும். இப்போது எதெல்லாம் பாலகுமாரனோட புக்கு கிண்டில் அன்லிமிட்டடில் இருக்கோ அந்த புக்கு மட்டும்தான் வரும். சப்போஸ் கிண்டில் அன்லிமிட்டடில் இல்லைன்னா அந்த புக்கெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், கிண்டல் அன்லிமிட்டட்னு எழுதலை. இப்போ இங்கே வந்து கிண்டல் அன்லிமிட்டட்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த புக்கை வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் படிக்க முடியாது. ஆனால் இந்த புக்கை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், டவுன்லோட் சாம்பிள் ஆட் டு விஷ் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த புக்கை நீங்கள் காசு கொடுத்து படிக்கணும். பட் அந்த காசு கொடுத்து வாங்குற பர்ச்சேஸை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் பண்ண முடியாது. உங்களோட அமேசான் ஆப் ஒன்று தனியாக வச்சுருப்போம் இல்லையா, இதில் போய் வேணால் நீங்கள் வந்து வாங்கலாம். அதுதான் வந்து கான்செப்டே. இதில் வந்து நீங்கள் வெறும் கிண்டல் அன்லிமிட்டடில் இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். சப்போஸ் கிண்டல் அன்லிமிட்டடில் இல்லாத புக்ஸ் ஏதாவது நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னா அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து நீங்கள் இ-புக்கு பே பண்ணி வாங்கலாம். இப்போ ஜஸ்ட் ஐ ஓப்பன் த அமேசான் ஆப். ஓகே, இப்போ இங்கே போய் வந்து நான் சுஜாதா புக்கு அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சுஜாதா புக்ஸ் இன் தமிழ். இப்போது இங்கே பாருங்களேன், அதர் ஃபார்மேட் கிண்டல் எடிஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது வந்து இங்கே கிண்டல் எடிஷன் காட்ட மாட்டேங்குதா. இங்கே கிண்டல் எடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கிண்டல் எடிஷனில் போய் நீங்கள் பை நவ் கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான். பட் இதோட கிண்டல் எடிஷன் வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் அவைலபிள். அதனால தான் இங்கே வந்து எதுவும் காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் டெல் யூ ஒன் மோர் வே டு பர்ச்சேஸ் இ-புக்ஸ். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கூட கிண்டலுக்கு தேவையான ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து ஒரு புக்கில் இப்போ இந்த புக்கே உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதோட நேம் போட்டு கூகுளில் கிண்டல் எடிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ அதெல்லாம் நம்ம போவேன்னா முதல்ல கிண்டல் அன்லிமிட்டடில் இருக்கிற புக்ஸ் எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஸ்கவரில் போயிட்டு உங்களுக்கு என்ன புக்கு இந்த மாதிரி கிண்டல் அன்லிமிட்டட்னு எழுதியிருந்தால் அதெல்லாம் வந்து உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே ஃப்ரீயாக வர புக்குன்னு அர்த்தம். இப்போ அதை நீங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த புக்கு இருக்குது, அஞ்ஞாடி புக் வந்து கிண்டல் அன்லிமிட்டட். இங்கே ஹோம் பேஜ்லேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த புக்கில் வந்து கிண்டல் அன்லிமிட்டட்னு இருக்கும். இந்த காதுகள் புக்கில் வந்து கிண்டல் அன்லிமிட்டட் இருக்காது. ஏன்னா இந்த புக்கை வந்து நான் இ-புக்காக காசு கொடுத்து அமேசானில் வாங்கினேன். அதனால இதில் கிண்டல் அன்லிமிட்டட்னு இல்லை. அது மாதிரி நீங்கள் இ-புக்காக அமேசானில் வாங்கி இதில் படிக்கலாம். பட் அமேசானில் இருந்து மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் வாங்கினா டேரெக்டாக அந்த புக்கு வந்து உங்களோட கிண்டலில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை பற்றி நான் வேறு வீடியோவில் போடுறேன். பிகாஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் ஏதாவது ஒரு புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு நான் அஞ்ஞாடி தான் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன் கிண்டலில். ஸோ இதுலேயே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பேஜ் படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறீங்கிறத வந்து இது கேல்குலேட் பண்ணும். அதை கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி டைம் எஸ்டிமேஷன் கொடுக்கும். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது இந்த சாப்டர் முடிக்க அப்படின்னு சொல்லும். அகைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் 2 hours 47 minutes இருக்குது நீங்கள் இந்த புக்கு முடிக்க அப்படின்னு சொல்லி இங்கே டைம் காமிக்கும். இந்த சைட் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் பார் வரும். ஸோ ஃபார் நான் 88% படிச்சிருக்கேன் இந்த புக்கில். ஸோ 88% அப்படின்னு வருது. அடுத்தது கிண்டில் வந்து எப்படி ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இக்னோர் த லைன்ஸ். ஓகே, இது புக்கில் வர லைன்ஸு இப்படி கிளிக் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து 4-5 கலர் ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வந்து மீனிங் தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் தெரில, நீங்கள் இந்த டைப் சர்ச் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விக்கிபீடியா, டிரான்ஸ்லேட், டிக்ஷனரிங்கிற ஆப்ஷன்லாம் வரும். இப்போ இந்த வேர்டுக்கு வந்து விக்கிபீடியாவில் இல்லை, ஸோ எதுவும் வரல. பட் நீங்கள் இங்கிலீஷ் புக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழ் புக் நிறைய டிக்ஷனரி கிடையாது இல்லையா, அதனால இங்கே எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது.
ஸோ இப்படி வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். இப்போ வந்து அனோட்டேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அனோட்டேட் பண்ணுறதுனா அந்த இப்போ இந்த லைன் படிக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது, அதை பற்றி நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே ஒரு எழுதுகிற சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சும்மா ஐம் குட் அப்படின்னு சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எழுதிட்டு இதை டச் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த 3 செட்டிங் தான் இங்கே இருக்குது. ஒரு லைனை நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஒரு வார்த்தையை கிளிக் பண்ணலாம், இல்லை ஒரு பேராகிராஃபை கூட கிளிக் பண்ணலாம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு 4 கலர் ஆப்ஷன் இருக்கும். இந்த சிம்பிள் வந்து காப்பி பண்ணுறது, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு தேவையான அனோட்டேஷன்ஸ் எழுதலாம். இப்போ இந்த ஷேர் வந்து என்னதுன்னா ஃப்ளாஷ் கார்டு மாதிரி இப்படி வரும். நீங்கள் அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கோட்டாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்குது, இங்கே காமிக்கும் ஷேர் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணலாம். 4வதாக என்ன ஆப்ஷன்னா இது வந்து சர்ச் பண்ணுறது. இந்த புக்கு ஃபுல்லாக இப்போது இந்த சர்ச் ஐக்கான் வந்து இங்கேயும் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குல்ல, இப்படி நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு 4 ஆப்ஷன் வரும். இங்கே சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைலைட் பண்ண லைன்ஸு புக்கில் இருக்கிற எல்லாமே இங்கே வந்து வரும். இங்கே ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அம்மா அப்படிங்கிற வேர்டை வந்து இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மான்னு போட்டுட்டு சர்ச் கொடுத்தா இந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் அம்மாங்கிற வேர்டு இருக்கோ அது எல்லாமே வரும். இந்த சர்ச் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, உங்களுக்கு சில டைம் வந்து கேரக்டர் பேர் மறந்துடும், ஆர் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி சர்ச் பண்ணி போய் பின்னாடி போய் படிக்கலாம். இது சர்ச் ஐக்கான். அடுத்தது இங்கே புக்கு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், நீங்கள் ஹைலைட் பண்ணது, நீங்கள் எதெல்லாம் ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து காமிக்கும் அப்படியே லைனாக. இப்போ நான் புக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது இதை சர்ச் பண்ணி தான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஸோ இது நம்பர் 2. அடுத்தது இந்த ஏன்னு இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க வந்து செட்டிங். இது வந்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணுறது, குட்டி பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த இதில் வச்சுருக்கேன். இதுதான் வந்து எனக்கு கரெக்டான ஃபாண்ட் சைஸ். ரொம்ப குட்டியாக வச்சா எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு படிக்க வந்து ரொம்ப கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் வச்சுக்கிட்டா போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ ஃபர்காட் மை ப்ரீவியஸ் செட்டிங், பட் யா திஸ் இஸ் அ செட்டிங் விச் ஐ யூஸ். எனக்கு இந்த ஃபாண்ட் இருந்தால், இந்த சைஸ் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் படிக்க. அடுத்து வந்து லே அவுட்லேயுமே வந்து 4 கலர் ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து இந்த செகண்ட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. என்னென்ன கலர் இருக்குன்னா ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு, பிளாக் 3 இருக்குது. நீங்கள் அப்டேட் பேஜ் யூஸிங் சிஸ்டம் தீம் கொடுத்தீங்க அப்படின்னா, சில பேர் ஃபோனில் வந்து லைட் யூஸ் பண்ணுவாங்க தீம், சில பேர் டார்க் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டார்க் யூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் கருப்பாக இருக்கும், லைட் யூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் ஸ்பேசிங், அலைன்மெண்ட்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பேசிக். ஸோ இங்கே வந்து பிரைட்னஸ் இருக்கும், கிண்டலுக்கான பிரைட்னஸ். இது இப்போ நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் பிரைட்னஸ் ஃபுல்லில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது தீம்ஸ்மே வந்து காம்பேக்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட், லார்ஜ் இருக்குது. ஸோ லார்ஜ்லாம் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும், காம்பேக்ட்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ லோ விஷன்னா உங்களுக்கு அதாவது கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, உங்களுக்கு பார்வை பிரச்சனை இருக்கும், சாரி கண்ணு தெரியாதவங்கள பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க லோ விஷன் போட்டால் இந்த மாதிரி பெருசாக ஃபாண்ட் வரும். இப்போ நான் வந்து கஸ்டம் போட்டு இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது நீங்கள் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு நிறைய சென்டென்ஸ் வரும். இதெல்லாம் வந்து இந்த ரீடிங் ப்ராக்ரஸ் நான் சொன்னேன்ல பிகினிங்கில், பர்சன்டேஜ், அதாவது இங்கே வந்துச்சு இல்லை, இதுதான் வந்து ரீடிங் ப்ராக்ரஸ். இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கும் ரீடிங் ப்ராக்ரஸ், இதை கிளிக் பண்ணால் எனக்கு எல்லாமே வேணும். ஹைடு கொடுத்துட்டா அது எதுவுமே வராது, போயிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பாப்புலர் ஹைலைட்ஸுங்கிறது வந்து இந்த புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல, ஒரு சில லைனை வந்து எல்லாரும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த லைன்ஸ் வந்து நிறைய பேரால் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த லைன் எல்லாமே இங்கே வந்து வரும். விசிபிள் கிளாக் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறப்போ அந்த பேஜ்லேயே இங்கே வந்து இதோட கிளாக் வரும். ஸோ அதுதான் விசிபிள் கிளாக். இப்போ நான் பாப்புலர் ஹைலைட் சொல்கிறேன், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் இங்கே உங்களுக்கு இந்த புக்கை பற்றி, அதுக்கப்புறம் சிங்க் டு ஃபர்தஸ்ட் பேஜ் ரீட் அப்படின்னா நீங்கள் 2 டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ ஃபோனில் வந்து நீங்கள் 100 பேஜஸ் படிச்சிருக்கீங்க, இதில் வந்து 50 பேஜஸ் தான் இருக்குது அப்படின்னா இதை சிங்க் பண்ணால் ரெண்டும் ஒரே மாதிரி இதுக்கு வந்துடும். இதுலேயும் 100 பேஜஸ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் அனோட்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ளாஷ் கார்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வரும், இப்படி ஒன்று ஒன்றா போய் ஆட் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃப்ளாஷ் கார்டெலாம் ஆக்சுவலி ஸ்கூல் பசங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட், ஆர் அகாடமி ரிலேட்டட் புக்ஸ் தான், நமக்குலாம் தேவையில்லை. இப்போ பாப்புலர் ஹைலைட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள்.
பாப்புலர் ஹைலைட்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லைனை வந்து நிறைய பேர் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து இங்கே காட்டும். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ ஷுட் நோ அபவுட் கிண்டல் அன்லிமிட்டெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேணா ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து காமிக்கிறேன். இங்கிலீஷ் புக் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அதில் மீனிங் எல்லாமே வரும். ஸோ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஐ ஹோப் இந்த புக் இந்த மாதிரி தான் வரும். ரீட் ஃபார் ஃப்ரீ, ரீட் நவ் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆன உடனே இது வந்து நான் கிண்டல் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு அசம்ஷனில் ஒரு ஸ்பீட் கொடுக்குது. நீங்கள் வந்து 6 hours இந்த புக்கு படிச்சிருவீங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இதுக்கு மீனிங் தெரிலன்னு வச்சுக்கோமே. ஓகே, இங்கே வந்து விக்கிபீடியா வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணால் மீனிங் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ கோ டு டிக்ஷனரின்னு கொடுத்தா அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் இதை பேக் கொடுத்துட்டு பின்னாடி போயிடணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு புக்கை வந்து படிக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சது இப்போது இந்த லைன் பாருங்கள், ஒரு மாதிரி டாட்டடாக இருக்குது. இந்த மாதிரி டாட்டடாக நீங்கள் படிக்கிறப்போ இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த லைனை வந்து நிறைய பேர் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 774 பேர் வந்து இந்த லைனை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஸோ இப்போது வந்து இந்த புக்கை நான் படித்து முடிச்சிட்டேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, பட் இந்த புக் நான் எப்போ படித்து முடிச்சிட்டேன், ஸ்கூல் டேஸ்லையோ காலேஜ் டேஸ்லையோ. இப்போ இந்த புக்கு படித்து முடிச்சுட்டு இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா, இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிமூவ் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் ஆகும் டிவைஸ்லேருந்து, அவ்வளோதான். ரிட்டர்ன் ஆகாது. நீங்கள் வந்து ரிட்டர்ன் டு கிண்டில் அன்லிமிட்டெட் கொடுக்கணும். என்ன கான்செப்ட்னா, நீங்கள் இந்த புக்கு வாங்கினீங்க, படித்து முடிச்சிட்டிங்க, ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த பேசிக் தட் யூ ஷுட் நோ அபவுட் கிண்டில் அன்லிமிட்டெட். ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு அந்த டிவைஸில் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பேசிக். மீதி எல்லாமே வந்து யூஸ் பண்ண நீங்களே நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஃபார் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா மேபி நீங்களும் கிண்டில் அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஐபேடில் காமிச்சேன், பட் ஃபோன்லேயும் நான் ஐபேடில் காமிச்சேன் எல்லா விஷயமே நீங்கள் பண்ணலாம். நான் ஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபோனில் காட்ட முடியல, என்கிட்ட இன்னொரு ஃபோன் இல்லை. ஸோ நான் அதே ஃபோனில் தான், அதாவது நான் எந்த ஃபோனில் கிண்டில் யூஸ் பண்ணணும்னா அதில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஃபோனில் ஒரு டெமோ பண்ணி காமிக்க முடியல. பட் ஐபேடில் இப்போ நான் என்னென்ன காமிச்சனோ அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து அப்படியே ஃபோன்லேயுமே இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும்னா கிண்டில் டிவைஸே நீங்கள் வாங்கலாம். அதில் வெறும் புக்கு மட்டும்தான் இருக்கும், ஜாலியாக படிக்கலாம். இப்போ இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் வந்து இப்போது அமேசான்லேயும் இ-புக் வாங்கலை, கிண்டில் அன்லிமிட்டட்லேயும் எந்த புக்கு வாங்கலை. நான் வந்து கூகுள்லேருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்னால் கிண்டில் அன்லிமிட்டடில் படிக்க முடியுமா அப்படின்னா எஸ், அதுவும் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணுங்கள், ஹவு டு ரீட் பிடிஎஃப் ஃப்ரம் மை கிண்டில் அன்லிமிட்டட் போட்டால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நான் ஏன் காட்டலைன்னா, ஒரு ஃபோனுக்கும் அந்த மெத்தட் வந்து வேறு மாதிரி ஆகும். இப்போ நான் iOS யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற மெத்தட் வேறு, ஆண்ட்ராய்டில் இருக்கிற மெத்தட் வந்து வேறு. ஸோ ஆல்சோ அதெல்லாம் சொன்னால் ரொம்ப டூ மச் இன்ஃபர்மேஷனாக போய்டும். ஐ திங்க் இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் வந்து பேசிக் ஆஃப் கிண்டில் அன்லிமிட்டெட். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக டிசைட் பண்ணால் உங்களுக்கு கிண்டில் வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ இது. நானும் ஃபைனலாக இன்றைக்கி தான் அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கிண்டில் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்லேயே காமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணாலும் எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் இருக்கிறதுனால சில டைம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது 15 to 13 டேஸ்க்கு அப்புறம். ஸோ ஐம் நாட் ஷியோர் இன்ஸ்டாகிராமில் என்னால் ரிப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் யூடியூப்லேயே நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸ் எனிதிங் ரிலேட்டட் டு கிண்டில் அன்லிமிட்டெட், ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் தெம் ஆன் த யூடியூப் கமெண்ட் செக்ஷன். I'll reply to your comments, okay? So yeah, stay happy, stay grateful and stay blessed. Bye.